கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். அவர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனை தந்து தயவு பாராட்டினார். இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதத்தை காணும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் எல்லாரும் எடுத்து நாம் வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 118ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கிறோம். சங்கீதம் 118 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல், அந்த கல்லையே கர்த்தர் என்ன செய்தார்? மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். இது கர்த்தராலே ஆயிற்று. பாருங்க, இது முடியாத ஒரு காரியம், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் அதுதான் பிரதானமாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது கர்த்தராலே ஆன காரியம், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் இது கர்த்தராலே ஆயிற்று. இது மனிதனால கூடாத காரியம் தான், இது கர்த்தராலே ஆயிற்று. ஆகவே நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமானது. இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று செய்திகளில் கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவருடைய ஆவியினாலேயே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட 3 விதமான காரியங்கள், நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற 3 காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன என்பதை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ஆதியாகமம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். எலியாசரை குறித்து இங்கே நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அவர் கண்ணுக்கு முன்பு அவரால் நம்பவே முடியல. மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போயிட்டார். என்ன அப்படி நடந்தது என்றால், ஒரு பெண் வருகிறார், குடத்தை கொண்டு வருகிறார். இவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரோ கர்த்தர் அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாகவே, அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே, நீங்கள் முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் 14ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் சொல்லி ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு பெண் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் ஆண்டுகிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் எஜமானுடைய மகனுக்கு நான் பெண்ணை தேடி நான் வந்திருக்கிறேன். ஆக எந்த பெண்ணை தேர்வு செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆக நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பெண் வருகிறார். ஆனால் இந்த பெண்ணு தானே என்று அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பெண்ணு தானே அப்படின்னு. ஆனால் கேட்குறார், எந்த பெண் எனக்கும் தண்ணீரை கொடுத்து என் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்கிறாரோ அவள் தான் நீர் நியமித்த பெண் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். அவரும் கேட்கிறாரு, யதார்த்தமாய் கேட்கிறாரு, தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவள் தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, உங்கள் ஒட்டங்களுக்கும் நான் தண்ணீரை வார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அவரால் நம்பவே முடியல. எப்படி ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாகவே அந்த பெண்ணை நீர் கொண்டு வந்துட்டீர் என்று சொல்லி அவன் பிரமித்து போனான். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். முதல் குறிப்பாக நீங்கள் அநேக காரியங்களை பற்றி நீங்கள் ஜெபித்திருக்கலாம், காத்திருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாருங்க, ஒரு மணப்பெண் கிடைக்கிறது அது ஒரு ஆச்சரியமா, ஈசாக்கு பெண் கிடைப்பது ஒரு ஆச்சரியமான்னு சொல்லி. ஆனால் காத்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஆச்சரியமானது என்று சொல்லி. இன்னைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, அது உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை என்றால் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கலாம். எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நாம் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக கர்த்தர் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என் ஜெபத்திற்கு
பதில் தந்து எவ்விதமாய் எலியாசர் ஆச்சரியப்பட்டு போனாரோ கர்த்தர் அவ்விதமாகவே நாங்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக இந்த ஏப்ரல் மாதங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை துணைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஜெபங்களுக்கு இந்த மாதத்தில் பதில் தருவாராக. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கீங்களா? கர்த்தர் பதில் தருவார். வேலைக்காய் காத்திருக்கிறீர்களா? என்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபத்தோடு நீங்க காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே வாய்க்க செய்வாராக. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியம், ஆனால் இது கர்த்தராலே ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இரண்டாவதாக என்ன செய்து கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துவார் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது யோசேப்புடைய சகோதரர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பஞ்சத்துல கடும் பஞ்சம் கானான் தேசத்தில் ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு சாப்பிட ஆகாரம் கிடையாது. ஆகவே அந்த பஞ்சத்தை போக்கும்படியாக எகிப்து தேசத்துல ஆகாரம் உண்டு என்று அறிந்து அவர்கள் எகிப்து தேசத்துக்கு வருகிறார்கள். நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்புக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், இப்பொழுது யோசேப்பு எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் சகோதரர்கள் அறியாதிருந்தார்கள். யோசேப்பினிடத்துல ஆகாரத்திற்காக வந்து நிற்கிறார்கள். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறிற்று. சகோதரர்கள் எல்லாம் கூட அவருக்கு முன்பாக பணிகிறார்கள். ஆனால் இங்க ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவனுக்கு முன்பாக, அதாவது யோசேப்பு வருவதற்கு முன்பதாக இவர்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டது. யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். 33ஆம் வசனத்துல, அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்ன அந்த ஆச்சரியம்? ஆகாரம் கிடைச்சது, அது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் ஆச்சரியப்பட்ட காரியம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் கூட வரிசை, அவனவனுடைய வரிசையின்படியே அவனவன் வயதின்படியே அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். அந்த எகிப்தின் அரண்மனையில் இருப்பவர்கள் அவர்களை அவ்வளவு அழகாக அவர்களுடைய ஸ்தானத்திலே அவர்களை உட்கார வைத்த பொழுது அவங்களால நம்பவே முடியல. எவ்விதமாக நம்ம கரெக்டா நம்முடைய ஏஜ் பிரகாரம், வயது பிரகாரம் உட்கார வைத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார். இதனாலே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஸ்தானத்திலே கர்த்தருடைய உட்கார செய்வார். ஹல்லேலூயா. நீங்க உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்திருக்கலாம். ஒரு காலத்துல ஒரு சீர் நமக்கு இருந்திருக்கலாம். அந்த சீரை நீங்க இழந்தவர்களாய் காணப்படலாம். வேறு சொல்லும், முந்தினை சீரை பார்க்கலாம் நற்சீரை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வைப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் இழந்தவர்களாக கடுமையான பஞ்சத்துல, கஷ்டத்துல, ஒரு பெரிய உபத்திரவத்துல நாம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட உன் மகிமையை கர்த்தர் திரும்ப தருவார். உன் முன்னிலைமையை பார்க்க உன் பின்னலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இழந்த ஸ்தானத்தை உனக்கு திரும்ப தருவார். நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்குப்படினது போல ஏப்ரல் மாதத்துல நீ ஆச்சரியப்படுகிற வண்ணமாக உனக்கு எட்டாத உயரத்துல கர்த்தருடைய உட்கார பண்ணுவார். அங்கே சாப்பாடு வாங்கிட்டு போனதான் வந்தாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் தம்முடைய வயதின்படியே அவங்க ஸ்தானத்துல அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். வேதத்துல நாம் வாசிக்கும், சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, ஜனத்தின் அதிபதிகளோடு கூட கர்த்தர் உட்கார செய்கிற தேவன். அதற்கான போராட தேவையில்லை, பிரயாசப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தா போதும். கர்த்தர் தன்னை தான் தாழ்த்துவனை கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அன்னைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை இந்த ஏப்ரல் மாதத்துல நீ இழந்த ஸ்தானத்தை உனக்கு திரும்ப தருவார். நீ பாருங்க, நீங்க நடக்கலாம், அநேகர் என்னை அற்பமாய் நினைக்கிறார்கள், சொந்த குடும்பம் நம்ம அற்பமாய் நினைத்திருக்கலாம், வேலை ஸ்தலங்கள்ல இன்னைக்கு உலகம் சில காரியங்களை வைத்து நமக்கு கனத்தை கொடுக்கலாம். உனக்கு இது இருந்ததான் நான் மதிப்பேன் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே உலகத்துடைய கண்களுக்கு ஆச்சரியப்படுகிற வண்ணமாக, ஏன் நாமே ஆச்சரியப்படுகிற வண்ணமாக கர்த்தர் நாம் இழந்த ஸ்தானத்தை, கனத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கடந்த மார்ச் மாதத்தில் விட கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினாரே, நீ என் பார்வையில் அருமையா இருக்கிறபடியால் நீ கனம் பெற்றாய். பாருங்க, அது மார்ச் மாதத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்நாளெல்லாம் கூட அந்த வாக்குறுதி நமக்கு சொந்தமாக இருக்கும். நம் கர்த்தருடைய பார்வையில வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம். நீங்க வெளியேற பெற்றவர்களா இருக்கிறீங்க. நீங்க அவருடைய பார்வையில கனம் பெறுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய சகோதரர்கள் பாருங்க, முந்தின வருஷம் நீங்க வீட்டுல வாசிங்க, எகிப்தியருக்கு இவங்க கண்ட அருவருப்பு, ஆடுகளை மேய்க்கிறவர்களை கண்ட அருவருப்பு என்று நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்டவர்களை
ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல யோசேப்பு வந்து உட்கார வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அல்ல, கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மற்றொரு வசனத்தை கூட சகரியாவின் புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. உங்களுக்கு அது ஆச்சரியம் தான், ஆனா என் பார்வைக்கு அது ஆச்சரியமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. என்ன காரியங்கள் நாம் வாசித்தோம் பாருங்க. திரும்பவும் இந்த எருசலேம் வீதிகள் வந்து பாழாய் கிடக்கிறது, ஜனக்கூட்டம் இல்லாம கிடக்கிறது. ஒரு காலத்துல எப்படியோ இருந்த ஒரு எருசலேம் நகரமானது இப்பொழுது பாபிலோனியர்களால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டுமாக எருசலேமின் வீதிகளில முதிர் வயதினால கோலை பிடிச்சு நடக்கிற யாரும் இளம் மரணம் ஏற்படாது, எல்லா நீடி தாயோடு கூட முதிர் வயதானவர்கள் அந்த எருசலேமின் வீதிகளிலே குடியிருப்பார்கள். கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பாங்க. தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அது வீதியில நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இம்பாசிபிளா இருக்கலாம். வெறிச்சோடி கிடக்கிறது இந்த பாபிலோன். எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம், சிறைப்பட்டுட்டோம். இதெல்லாம் நடக்குமா? ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப நடக்குமா என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம்தான், ஆனா எனக்கு அது ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சொல்லுவேன், மீண்டுமாக கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41 வசனம் 42 வசனம் நான் வாசிக்கிறேன். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாக்குமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க. என்ன நடந்துச்சாங்கன்னா, ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பெண் வந்து பயங்கரமான ஒரு வியாதிப்பட்டு, அப்பா வந்து அந்த பெண்ணுக்காக ஏசப்பா கிட்ட போயிட்டு, எப்படியாவது நீங்கள் வந்து எங்கள் மகளை நீங்கள் தொடணும், நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா என் மகள் பிழைப்பால், மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த போகிற வழியில் நாம் அறிவிருக்கிறோம், அநேகர் அவரை நெருக்கினார்கள். விசேஷமாக 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு ஒரு அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டிலிருந்து வருகிறார்கள். வந்தவர்கள் சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் உங்கள் மகள் இறந்து விட்டார், மறுத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது தகப்பனுடைய இருதயம் அமிதமாக உடைந்தது. ஆனால் ஆண்டவர் வந்து தகப்பனை பார்த்து வேதமாய் சொல்லுகிறார் 36 வசனத்துல, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கேட்ட செய்தி வந்து உன் இருதயம் உடைக்கிற செய்தியா இருக்கலாம். நீ ஆசையா வந்து எந்த பிள்ளைக்காக நீ ஆண்டவரத்துல வந்தாயோ அந்த பிள்ளை மரித்து போனால் என்ற செய்தி நீ கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த செய்தியை கண்டு நீ பயப்படாத, நீ விசுவாசம் கொண்டவனாயிரு. நடந்தது என்ன? இயேசு அந்த வீட்டுக்குள்ளாக வந்தாரு, எல்லாம் அழுகிறாங்க. இயேசு எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறாரு. அனுப்பி அந்த பிள்ளையுடைய கையை பிடித்து தலித்தாக்குமி என்றார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருப்பார். அவர் சொன்ன மாத்திரத்துல மரித்த அந்த பெண் உயிரோடு எழுப்பினார். இந்த விஷயம் கேட்ட பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம், பிரமித்து போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்ச காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக அதன் உயிர் பெற கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சான்ஸே இல்லை, அவ்வளவுதான், ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இது முடியாது, உன்னால முடியாது, உங்களால முடியாது என்று சொன்ன காரியங்கள் அவ்வளவுதான். இதை குறித்து நம்ம இனி சிந்திக்க தேவையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நம்முடைய தேவன் அவர் சொன்னால் ஆகும். எழுந்துருன்னு சொன்னா மறித்தவனும் என்ன செய்வான்? உயிரோட எழுந்திருப்பார்கள். ஏன்னா அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. இன்னைக்கு கர்த்தர்களை பார்த்து சொல்லுவேன், நீ ஆச்சரியப்படுகிற வண்ணமாக எல்லாம் முடிந்தது என்று நினைத்தது. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே, ஆண்டவரே கள்ள புரட்டுங்கன்னா நாருமேன்னு சொல்றாங்க. கதை சொல்றாரு,
லாசருவே வெளியில வா என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்து 4 நாட்களான லாசரு அவன் வெளியிலே வந்தார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், மூன்றாவதாக மரித்த காரியங்கள் முடிந்தது என்று நினைச்ச காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக உயிர் பெற செய்வார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து நம்மை கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவாராக. இரண்டாவதாக, உங்கள் ஸ்தானத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி மேன்மைப்படுத்தி கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துவாராக. மூன்றாவதாக, முடிந்தது மரித்த காரியங்களை, ஜீவனற்ற காரியங்களை மீண்டுமாக கர்த்தர் உயிர் பெற செய்து நம்மை ஆச்சரியப்படுத்த அவர் போதுமான தேவனாக. மீண்டுமாக வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதெடு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ரொம்ப முக்கியமான காரியம். வேறு யாராலே ஆகாது, இது கர்த்தராலே மட்டும்தான் ஆகும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாத்திர கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். உன் கண்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக இந்த மாதத்திலே உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நம்ம எல்லாருடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா வாக்கு தந்ததற்காக நன்றி. எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை இந்த ஏப்ரல் மாதத்துல நீ செய்ய போறதுக்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களுக்கு நீ பதில் தந்து எங்களை ஆச்சரியப்பட செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எங்க ஸ்தானத்துல மீண்டுமா எங்களை நிறுத்தி கர்த்தாவே, இடது எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆச்சரியப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இனி அவ்வளவுதான் என்று நினைத்த காரியங்கள் மீண்டுமாக ஆண்டவரே உயிர் பெற செய்து எங்களை ஆச்சரியப்படுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது கர்த்தராலே ஆகும் என்று உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புவிடுகிற கர்த்தாவே, எல்லா துதிகளை மகிமை மாற்றி புகழ்ச்சி செலுத்தி ஏப்ரல் மாதத்துல நல்ல நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடருவதாக. நீண்ட நாளாய் காத்திருக்கிற காரியங்களை அப்பா, நீண்ட நாளாய் காத்திருக்கிற இருதயத்தை இலக்க செய்திருக்கலாம் அப்பா. விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீண்ட நாளுடைய காத்திருப்பை இந்த ஏப்ரல் மாதத்துல நீர் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு காரியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். கடந்த அநேக மாதங்களாக விதமாக யூடியூப்ல போட முடியாத சூழ்நிலை, இப்பொழுதும் கூட அந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட இருதயத்துல கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தொடர்ந்து நீங்க விசுவாசிங்க, எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த சபைக்கு போகாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வில்லிவாக்கில் கர்த்தருடைய கிருபையினால் கடந்த 6 வருடங்கள் நாங்கள் ஒரு வீட்டில் ஆரம்பித்த இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால கடந்த வருடத்துல MTH ரோட் 107/2 KFC பக்கத்தில் பில்டிங்கில் கர்த்தருடைய கிருபையினால வாடகைக்கு ஒரு இடத்துல நாம் சபை நடத்தி கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஞாயிறு 6 மணி நடந்து கொண்டிருக்கிறதாகவே, எந்த சபைக்கு போகாதவர்கள் நீங்கள் ஆண்டவர் குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குரிய குடும்பத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக ஒரு ஃபேமிலி அந்த பாண்டிங் உங்களுக்கு தேவை என்றால், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு திருச்சபைக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.